பேக் டு மின்ச்சி மசாலா. நாங்க இன்றைக்கு விசேஷமான ஒரு மெனு ஒன்று தான் செய்ய போறேன். என்ன மெனு என்றால், இது இந்தியாவில் சவுத் இந்தியன்ல ஃபேமஸான ஒரு டிஷ் ஒன்று தான், ஒரு அலாகாட்ஸ் என்று சொல்லலாம். அது என்னென்றால் மட்டன் செட்டிநாட். மட்டன் செட்டிநாட் தான் நாங்கள் இன்றைக்கு செய்ய போறேன். இது சவுத் இந்தியாவில் மிக பிரம்மாண்டமான ஃபேமஸான ஒரு டிஷ் உண்டு. அதை இப்போ நாங்கள் செய்ய போகிறோம். நாங்கள் டிஷ்ஷை செய்யறதுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் ஆகாமல் கண்டிப்பாக பாருங்கள். வாங்க என்னோட வீடியோக்குள்ளே போவோம். ரைட். இப்போ நாங்கள் எங்களோட மட்டன் செட்டிநாட் இப்போ முடிவு. இதுதான் மட்டன் செட்டிநாட். பாருங்க டிஷ்ஷை எப்படி என்று. நல்லா திக்கா, நல்லா ஜூஸியாக ஆகி, வாசம் வந்தால் கமகமே ஆகி, செம்ம ஆகி பார்க்கும். இப்போ நாங்கள் இதோட ஸ்நாக்ஸ் ஒரு 2 கட்லெட், ஒரு வாடா, அதோட இது நான் ரொட்டி, நல்ல ஒரு 4 ரொட்டி. இந்த செட்டிநாட் மட்டன் செட்டிநாடுக்கு சூட்டபிளான காம்பினேஷனாக போகிறது இந்த நான் ரொட்டி, பராட்டா, அதெல்லாம் நம்ம காம்பினேஷன்.
அப்படி ஏண்டா அதோட ஒரு சலாட் வந்து கேரட் ஆனியன் சலாட். அதுக்கு நாங்கள் இப்போ ஒரு லைம் ஜூஸும் கொஞ்சம் ஆட் ஆக்கி அதையும் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி அதோட நாங்கள் இப்போ மட்டன் செட்டிநாடு எடுக்கிற சாப்பிட போகிற மட்டன் நல்லா ஆக்கி பாருங்க. மட்டன் பீஸை பெத்த பீஸாக ஆக்கி அதோட அந்த கிரேவி அதோட இந்த நான் ரொட்டியை பீச்சி சாப்பிட போகிறேன். பிஸ்மில்லா. எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? வாவ், அருமை, செம்மையாகி. இந்த பாருங்க மட்டனை பாருங்க. பாருங்க எவ்வளோ வெந்து டெண்டரா பாருங்கண்ணா. விரலால் இப்படி அமைக்கினா போதும். மட்டனை பாருங்கண்ணா அவ்வளோக்கே வெந்து இருக்கு. வா, ரொம்ப பிரகாசமாக இருக்கு, சிறப்பாக இருக்கு. இதே மாதிரி நீங்கள் மட்டன் செட்டிநாட்டை செஞ்சு பாருங்க. இது வந்து இந்தியாவில், சவுத் இந்தியாவில் மிக ஃபேமஸான ஒரு மெனு ஒன்று தான். இந்த மெனு பேரு தான் மட்டன் செட்டிநாட். நீங்களும் இதை ட்ரை பண்ணி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு எனக்கு இதே மாதிரி மக்கள் காய்ஸ் ட்ரை ஒன்று பண்ணிட்டு எனக்கு காமெண்ட்ஸ் ஒன்று பண்ணுங்க. எப்படி இருக்குமெண்டு சூப்பராக இருக்கும். இத்தோட நம்ம வீடியோ முடிவு. இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்கும். அதோட இந்த வீடியோக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க காய்ஸ். அதோட உங்கள் மிர்ச்சி மசாலா இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.